ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டினைட் லவ் ஸ்பெஷல் என்லெஸ் எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பேபி வெளில வந்ததா இல்லையான்லாம் காட்டல. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறங்கிற மாதிரி காட்டுறாங்க. பேபிஸ் கொஞ்சம் கையில் நல்லா தூக்கிலாம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப இல்லை. ஐ திங்க் 1 month பேபி அந்த மாதிரி. குழந்தைங்கள இவங்க தான் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது பேபிஸை நல்லா பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் கிட்ட சொல்கிறாங்க. 2 பேருமே ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் தான் பார்த்துப்பேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இப்போ அந்த மீட்டிங் ஹாலுக்கு யார் வரானா, நம்ம ரின்னோடைய டேடி, அவர் தானே CEO. ஸோ அவர் உள்ளே வந்ததுமே எல்லாருமே எழுந்துட்டு மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தோன்னா, நம்ம ரின்னோட CEO அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆமாங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு ரின்னை தான் CEOவாக போட போகிறாங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. இப்போ அவங்க டேடி எல்லாரும் முன்னாடியும் ரின் தான் இனிமே இந்த கம்பெனியோட CEOன்னு சொல்லிட்டு அவருடைய சீட்லேருந்து எழுந்து நின்று இவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணி மரியாதை கொடுக்குறாங்க, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம கெம்மு கங்க்ராட்ஸ்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அந்த சேருக்கு போனதுமே என்ன பேசுறதுன்னு ஃபர்ஸ்ட் புரியல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு, செலக்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். உங்கள் எல்லாருடைய ஃபீலிங்ஸையும் நான் மதிப்பேன், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் நான் எப்போவுமே போனஸ் கொடுப்பேன். அடிஷ்னல் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் லீவ் தேவைப்படுதோ, அதுலேயும் முக்கியமாக இந்த ப்ரெக்னன்சி டைமில், பேபி கேர் பண்ணுற டைமில், மென்டல் ஹெல்த்துக்காக, உங்களுடைய இன்னர் பீஸ்க்காக, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் லீவ் எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு லீவ் கொடுக்குறேன். ஆனால் லீவ் எடுக்கிறதுக்கு 3 days பிஃபோராக நீங்கள் எல்லாரும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அந்த லீவ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எல்லா கருத்துக்களும் நாங்கள் ஏற்றுப்போம், அதுக்கு மதிப்பளிப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக பேசுகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஸ்பீச்லாம் கொடுத்து பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல மீட்டிங் ஹால்லேருந்து எல்லாரும் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம ரின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஆளாக விஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு CEOங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாரும் விஷ் பண்ணிவிட்டு, ஒன்றை மாதிரி ஒரு CEOவை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அதுவும் ட்வின் பேபியை ஆஃபீஸ்க்கே எடுத்துகிட்டு வந்து வளர்க்குற அளவுக்கு இப்படி ஒரு கட்ஸ் உள்ள CEO நாங்கள் பார்த்ததே இல்லை, ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்கள ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் விஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கெம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரின்னு ரொம்ப டயர்டாக இருப்பா, இப்போ அவள் ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் போயிடுறாங்க. சரி போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காரும்போது, இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, ஸோ ரெஸ்ட் எடுன்னு சொல்லி கெம் சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஒய்ஃபை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது. ஏஜ் ஆக ஆக உனக்கு அழகும் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம், இப்போ நீ நல்லா ஃபீல் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டதும், கொஞ்சம் பரவாயில்ல, நேற்று தான் ரொம்பவே ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னதும், நீ ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னன்னே தெரியல, இப்போலாம் டயர்டாகவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், அந்த மாதிரி 2 அழகான குழந்தைங்க, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு எப்போவுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ டயர்டாக நான் ஃபீல் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம கெம்முக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ டயர்டாக இருக்கும்போது கூட அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாளே, இந்த மாதிரி ஒருத்தி கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கெம்மும் ஃபீல் பண்ணுறா.
எனக்கு இப்போ என்ன தெரியுமா வேணும், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கெம்மோட தோளில் அப்படியே கொஞ்சம் நேரம் சாஞ்சிக்கிறாங்க. இதுதான் எனக்கு டயர்டாகும் போதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இது போதும், வேறு எதுவும் வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இரு 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 உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ரின்னு கெம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் இந்த கொஸ்டினை நான் உன்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கேன். நம்ம 3 பேரில் உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. இப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ நம்ம குழந்தைங்க உங்கள் 3 பேரையுமே ரொம்பவே பிடிக்கும். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்கள் 3 பேர் தான். ஸோ ஒன்றை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்காதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பதிலை அவங்க எதிர்பார்க்கல. ஸோ எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் பேக் சைட் சாஞ்சுக்கிறாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க காது கிட்ட போயிட்டு எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப 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 பிடிச்சது ஒன்றை மட்டும்தான், ஒன்றை தவிர எனக்கு வேற யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேபிஸ் அழற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கெம்மும் பேபிஸை பார்க்க போகிறாங்க. ஆனால் நம்ம ரின் பார்த்தீங்கன்னா தூங்கலை போல. ஸோ எழுந்து எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது உன்னை விட எனக்கு யாருமே பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணுங்கிற மாதிரி அப்படியே கண்ட தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதோடைய அப்படியே படுத்துக்கிறாங்க. இது இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து தான் சீன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கெம் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக லஞ்ச் பேகை தூக்கிட்டு ஓடி வராங்க. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு சர்வெண்ட் வந்து அவங்க தடுத்து நிறுத்தி எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டால் பதில் சொல்ல மாட்டுறாங்க. நான் அர்ஜென்ட் ஒர்க் நான் போகணும் என்னை விடுன்னு சொன்னாலும் விட மாட்டுறாங்க. அங்கே இங்கே தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ நம்ம கெம்மும் வேறு வழி இல்லாமல் நான் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போகிறேன், அதுக்கு தான் வேகமாக ஓடுறேன்னு சொன்னதும் இதான் விஷயமா, சரி என்ன கேட்டதா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நம்ம கெம்முக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி லிஃப்டில் ஒரு தடவை மயங்கி விழுந்திருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து அதில் லாக் பண்ணி வச்சுருவாங்க. இப்போவும் லிஃப்ட்டுக்கு தான் போகிறாங்க. போனதுமே அந்த விஷயம் ஞாபகம் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே பயந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்த்துட்டு நம்ம கூடவே தான் ரின் இருக்கான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படியே அந்த லிஃப்ட்லேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம ரின்னுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிஇஓ எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, பேபிஸ் எப்படி இருக்காங்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசி முடிச்சதும் அந்த இடத்துக்கு நம்ம கேம் வராங்க. லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து மை டியர்னு சொல்லிட்டு வந்து கிஸ் பண்ணுறாங்க. மை காட் என்னோட சீக்ஸ்லாம் எப்படி ஆகுது பாரு, சும்மா வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி சொன்னதும் என்ன இப்படி சொல்லிட்டேன், உங்கள் 2 பேரையும் பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ வேகமாக வந்திருக்கேன், சாரி 3 பேர், உங்கள் 3 பேரையும் பார்க்கறதுக்காக நான் ஆவலாக வரேன், நீ என்ன இப்படி துரத்துறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நல்லா வந்த, ஒரு நாளைக்கு 3 டைம்ஸாக வருவேன், இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு சொன்னதும் எனக்கு எப்பெல்லாம் என் பேபிஸையும் என் ஒய்ஃபையும் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நான் வருவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெம்மும் சொல்கிறாங்க. உடனே போயிட்டு பேபிஸை பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவனுங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லி கேட்டதும் அவங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாகிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். யூஸ்வலாகவே பேபிஸ்லாம் இப்படி தான், ஸ்டொமக் ஃபுல்லானதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குலாம் தூக்கம் வந்துடும்னு சொன்னதும் அதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் சரி வா நம்ம போய் சாப்பிட்லாம், அவங்க தூங்கிட்டு இருக்க டைம் தான் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. ஓகே நான் சாப்பாடை வேலை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ஆம்லேட்னு சொல்லி எடுத்து கொடுத்ததும் வா செம்மையாக இருக்குது, எனக்காகவா, தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்காக மட்டும்தான் சொன்னதும் என்ன இப்போலாம் ரொம்ப பாசம் ஓவராக இருக்குது, திங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, இவ்வளோத்தையும் நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்டதும் இது உனக்காக மட்டுமாம்மா, பேபிஸ்க்கு நீ ஃபீட் பண்ணல அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ நீ நிறையா சாப்பிட்டுட்டு நிறையா ஃபீட் பண்ணுவியா, நீ ஃபீட் பண்ணுறத நான் இன்றைக்கி பாப்பானாங்கிறாங்க. என்னது பாப்பியான்னு சொல்லி கேட்டா ஆமாம் பேபிஸ் ஃபீட் பண்ணும்போது நான் எப்படி இருக்குன்னு பார்த்ததே கிடையாதுப்பா, அதனால் எனக்கு ப்ளீஸ் காட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க.
என்னடி சொல்ற, இதை எப்படி காட்ட முடியும்னு சொல்லி கேட்டா, இல்லை அதுங்களுக்கு சின்னதாக இருக்கும்ல வாய், அந்த வாயை வச்சு அதுக்கு ஃபீட் பண்ணும்போது குடிக்கும் போது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்ல, அதுக்காக தான் ப்ளீஸ் 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 நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிடுப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரி சரி கூப்பிட்டு தொலைக்கிறேங்கிற மாதிரி இவங்களும் ஓகே சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வெளில போகலாமான்னு சொல்லி கேட்டா, ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆனிவர்சரி, ஸோ நம்ம வெளில போயிட்டு மார்க்கெட் சைடு ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலான்னு சொன்னதும், ஓ மை காட் நான் மறந்தே போயிட்டேன் பாரு, வாவ் சூப்பர், ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளில போய். ஸோ நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் பிளான் பண்ணுறாங்க. சரி இன்னைக்கு நான் சீக்கிரமாக ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வருவேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக வெளில போய் ஊர் சுற்றுவோமான்னு சொல்லிட்டு கேமும் சொல்கிறாங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பேபி அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிருது. ஓ மை காட் இவனுங்க அழ ஆரம்பிச்சிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு கெம்மு போயிட்டு பார்க்கலான்னு போகுது. பார்த்தா அவங்க உச்சா போயிட்டாங்க போல. வா ஸ்மெல்லு நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றலான்னு ட்ரை பண்ணால் பேபியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட அவளுக்கு தெரியல. ஸோ இப்படி தூக்கணுமா அப்படி தூக்கணுமா, அடியில் கை விடணுமா மேலே கை விடணுமான்னு சொல்லிட்டு பேபி மாதிரி இவ ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த தூரத்துலேருந்து ரின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காடு நீலாம் போய் எப்படிதான் பேபியை பார்த்துக்க போறியே தெரியலன்னு சொல்லிட்டு ரின்னு தலையில் அடிச்சுக்கிற அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அவங்க. அப்படியே நைட் ஆயிடுது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளில போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்திருக்காங்க. ஒரு டேபிளும் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் சைடு மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல. சரி டேபிள் புக் பண்ணியாச்சு, நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போயிட்டு உனக்காக என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டு இந்த இடத்துல உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க போயிட்டு நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. எப்படி தான் இவ்வளவும் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் எடுத்து தராங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபிலிமிங்கும் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு தெரியும், அதுக்காக உனக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன், இதை பாரு எப்படி இருக்குது, நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படி அவங்க கொடுக்கும்போது இவங்களும் சாப்பிட்றாங்க. பார்த்தா டேஸ்ட்டு பங்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ஃபுட்டாக இருக்குது. மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே அந்த பக்கம் நல்லா தானே இருக்கும். ஸோ இது ரொம்பவே நல்ல ஃபுட்டாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கும்னு தெரியும், அதுக்காகவே நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்களும் கொடுக்குறாங்க. இவங்க இதுக்கு தான் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. இவங்க இதை சாப்பிட்டதை விட அதை அவங்க ஊட்டி விட்டு சாப்பிட்டதுக்கு தான் இவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ரின்னு. ஸோ கெம்முக்கு அதையும் கேட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவன் நம்ம மேலே எவ்வளோ லவ்வோட இருக்கா, நம்ம என்ன பண்ணாலும் ரசிக்கிறா, என்ன செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணுறா, அதுக்கு சந்தோஷப்படுறா, இவன் நினச்சாலே எனக்கு ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி கெம்மும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் கேம் ஒரு நிமிஷம் நீ இங்கே இறேன், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும்னு சொல்லி கெம்மை எங்கேயோ உட்கார வச்சுட்டு ரின் எங்கேயோ போகிறாங்க. சீக்கிரம் வந்துடு உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே ஒரு பொக்கேயோட வராங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை. ஸோ விஷ் பண்ணுறதுக்காக பொக்கே எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி 3rd இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தது இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. சரி நமக்கு இது தோணாமல் போச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோடைய ஸ்மெல்லை அழகாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயே போயிடாத வெளில வான்னு சொல்லி இவங்க கூப்பிட தேங்க்யூ ஸோ மச் ரின்னு சொல்லிட்டு ரின்னுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீ எப்போ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் சஸ்பென்ஸ் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, ஸோ கெம் என்ன பண்ணுறாங்கன்னா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு வேகமாக இவங்களும் ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு வந்து கீழே பார்த்தா ஒரு ஆள் கூப்பிடுற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியும் பார்த்தா நம்ம கெம் தான். கீழே முட்டிலாம் போட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் இவங்களையே பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி கத்துற, சைலண்டாக பேசுன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த உலகத்திலே ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மை காட் உன்னோட லவ் நான் என்ன தான் பண்ணுறது எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ரின் அப்படி அதில் மயங்கி பார்த்துட்டு இருக்கும்போது ரின்னும் என்ன பண்ணுறாங்கன்னா ஐ லவ் யூ எனக்கு இந்த உலகத்திலே ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் கடந்து கத்துறாங்க.
அங்கே இருக்கிற எல்லாரையும் இவங்க 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு லவ் ப்ரப்போசிங் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 3 இயர்ஸ் இப்போ 2 பேரும் கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணுற 2 பேர் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் வேணால் ரொமான்டிக்காக இல்லாமல் இருக்கலாம், பட் இந்த இடத்துல நம்ம 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணதுனால இந்த பிளேஸே இப்போ எனக்கு ரொமான்டிக்கான பிளேஸாக தெரியுதுன்னு சொல்லி கிம் மெரின் கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளுடைய லவ்வுக்கு ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, நிறைய பேர் விட்னஸாக இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இடத்த இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரின்னும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரின் என்ன பண்ணுறாங்கன்னா கெம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. வில் யூ மேரி மீன்னு கேட்குறாங்க. என்னது மேரி மீயா? ஆனால் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு எல்லாம் மறந்து போச்சா என்ன? இங்கே பாரு ரிங்குன்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டுறாங்க. அது இல்லை, நம்மளுடைய லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லவ் முடிஞ்சு போச்சு, டக்குன்னு மேரேஜ் லைஃப்குள்ளே வந்துட்டோம், அப்புறம் பேபிஸ் வந்துருச்சு. எப்படி நம்ம லைஃப் வேகமாக எல்லாத்துலேயும் கடந்து வந்துட்டோம். அதுலேயும் முக்கியமாக உனக்கு லவ்ங்கிற ஃபீலை நான் கொடுக்கவே இல்லை, சொல்லப்போனால் லவ்வே பண்ணல, அதுக்குள்ளே மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன், ப்ளீஸ் வில் யூ மேரி மீ? நான் உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி லவ் பண்ணணும். எப்போன்னு சொல்லி கேட்டதும் இப்போதான் நெக்ஸ்ட் மந்த்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் இவான்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், நம்ம லைஃப்பில் எதையுமே அனுபவிக்காமல் விட்டுட்டோம். ஸோ எனக்கு இப்போது ப்ராப்பராக ஒரு மேரேஜ் பண்ணணும்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணி உனக்கான அங்கீகாரத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. முக்கியமாக அந்த லவ்வு, கப்புள் ஃபோட்டோஸ், அந்த ட்ரெஸ்ஸில் நீயும் நானும், இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே, இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கவே இல்லையே. ஸோ மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கெம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ ஃப்ராங்காக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னதும் யோசிக்கிறாங்க, நம்ம எதை ஃப்ராங்காக சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது, இப்போ தானே சொன்னாங்க நான் உன்னை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு, அதாவது பிஃபோர் மேரேஜ் பண்ணலங்கிறத மென்ஷன் பண்ணி அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, அது தோணும். பட் இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏன்னா இப்போ எனக்கு அதை நீ கொடுக்கணும்னு நினச்ச இல்லையா, அதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு. என்னுடைய ஹார்ட் இந்த விஷயத்துக்கு ரெடி ஆகியிருக்கு, ஆனால் என்னுடைய உடம்பு இல்லையே பாரு, நான் கொஞ்சம் இப்போ ஃபேட் ஆகிட்டேன், இப்போ போய் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு எப்படி பார்த்துன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எவ்வளோ வெயிட் போட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம மேரேஜ் பண்ணுறோம், அவ்வளோதான், நீ எப்போவுமே அழகுதான், எனக்கு நீ எப்போவுமே அழகிதான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நல்லா யோசிச்சு பாரு, அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நீயும் நானும் எவ்வளோ அட்ராக்டிவாக, அழகாக, பியூட்டிஃபுல்லாக, எனக்கு உன்னை அப்படி பார்க்கணும் போல இருக்கு, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னதும் 2 பேரும் மாற்றி ஓகே சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்துல ஹக் பண்ணிவிட்டு ஜாலியாக அந்த இடத்துல சுற்றிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதோட டினை லவ் என்லெஸ் லவ் எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.